Jazzy Aroma. Hello friends, இது என்னுடைய 100th வீடியோ. இது எல்லாமே உங்களால தான் சாத்தியாச்சு. இதே போல எங்களுக்கு எப்போதுமே நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது 100th வீடியோங்கிறதால ஸ்பெஷலா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் ஒரு மினியேச்சர் அயன் குக்வேர் செட் வாங்கியிருந்தேன். இந்த அயன் குக்வேர் செட்டை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட அதில் எப்படி குக்கிங் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க, இப்போ நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன், அது எப்படிலாம் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டாக காமிக்கிறது வந்து மினியேச்சர் செட்டுக்கு உண்டான அடுப்பு தான். இந்த அடுப்பு வந்து அயனில் தான் இருக்குது. நான் காமிக்கிற எல்லா பொருளுமே அயன் தான். நல்ல வெயிட்டான ப்ராடக்ட்டு. அவங்க கொடுத்துருக்க அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு இந்த அடுப்பு தான் கரெக்டான சைஸாக இருக்கும். பாருங்கள், நான் அதில் ஒரு கடாயும் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக ஃபிட்டாக செட் ஆகுது. பார்த்தீங்களா? ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்த பாத்திரம் வந்து சின்ன கடாய் தான். இந்த கடாய் வந்து ஃப்ளாட் டைப்பில் உள்ள கடாய் தான், ரொம்ப ஆழம் கிடையாது. இதில் நம்ம பூரி அப்பளம் எல்லாமே பொரிச்சிக்கலாம். இதில் பூரி பொரிக்கிற வீடியோ கூட இந்த வீடியோவோட எண்டில் நான் காமிச்சிருப்பேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அடுத்து வந்து ஒரு சின்ன ஜிலேபி பேனுங்கிற மாதிரி ஒரு பேன் தான். இந்த பேனில் வந்து நம்ம வந்து மீன் ரோஸ்ட்டு, அப்புறம் ஏதாவது ரோஸ்ட் ஐட்டம் எல்லாமே நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல். இந்த தோசை டவா பாருங்கள், டிசைன்லாம் பூ டிசைன் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. எல்லா அயன் பாத்திரமும் நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய பெரிய அயன் பாத்திரத்துக்கு என்ன வெயிட் உண்டோ அதே மாதிரியும் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. பாருங்கள், கனர்லாம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். சூப்பராகவே இதில் தோசை வந்துச்சு, அதையும் பாருங்கள் வீடியோவில். அடுத்து பாருங்கள், 7 குழி உள்ள குழிப்பணியாரக்கல். இதில் கூட நான் பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன், சூப்பராக வந்ததுங்க. இதில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்டையுமே வச்சு நான் வந்து குக்கிங் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு முக்காலி. அதுக்கப்புறம் இது அருவாள் மணங்க. பார்க்கறதுக்கு பாருங்க அப்படி ரியலாக இருந்துச்சுங்க. மயில் டிசைன் உள்ளது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே ரியல் அருவாமனையில் அறிகிற மாதிரியே இருந்துச்சு. ஷார்ப்பாக கூட இருந்ததுங்க. நான் கூட அதை கூட அரிஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவில். அதுக்கப்புறம் 4-5 கரண்டி கொடுத்துருந்தாங்க. இது வந்து கண்ணு கரண்டி, அப்புறம் தோசைமா எடுக்கிற புளிக்கரண்டி, அதுக்கப்புறம் தோசை திருப்பி கரண்டி. இது பாருங்க, எட்ஜஸ்லாம் தோசை திருப்புறதுக்கு ஈஸியாக நல்லா ஷார்ப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கரண்டியுமே நல்லா லென்த்தியாக இருந்தது. நம்மளுக்கு வந்து ஃபயரில் பண்ணும்போது வந்து கை சுட்டுடாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து குழிப்பணியாரம் எடுக்கிறதுக்கு உண்டானது. இது வந்து இடுக்கி, நம்ம பிடிச்சிக்கிறதுக்காகவும் அப்பளம் பொரிக்கிறதுக்கும். இந்த செட்டில் மொத்தம் 12 பீஸ் வருதுங்க. நான் வந்து ஒரு பாத்திர கடையில் இது 1175 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்கள் உங்கள் ஊரில் பெரிய பாத்திர கடை இல்லை இரும்பு கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட சீப்பாக கூட கிடைக்கலாம். இப்போ இந்த குக்கர் செட்டெல்லாம் வச்சு நான் எப்படி குக்கிங் பண்ணி காமிக்கிறேங்கிறதையும் வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு தோசைக்கல்லில் தோசை எப்படி ஈஸியாக வருதுங்கிறது தான் காமிக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லும் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு ஆனியன் ஊற்றப்போ தான் உங்களுக்கு ஊற்றி காமிக்க போகிறேன். சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆனியன் போட்டு தான் காமிக்க போகிறேன். இது வந்து என்னுடைய பால்கனியில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அதனால் பால்கனியோட தரை வந்து கீரல் விழுந்துடக்கூடாங்கிறதுக்காக மணல் பரப்பி அது மேலே அடுப்பை வச்சு நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அவங்க கூட ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்கு கிஃப்டாக கூட நீங்கள் இந்த மாதிரி செட்டெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணியே செய்வாங்க. இதை வாங்கும்போது கூட எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்களேன், இந்த தோசைக்கல்லில் கூட தோசை எவ்வளோ அழகாக ஈஸியாக வருது பாருங்கள், வழுக்கிக்கிட்டு வருது. இது வந்து நான் முதல்ல செய்யும்போது தோசை வந்து வலிக்கிட்டுலாம் வரல. எப்போதும் போல் நம்மளுக்கு முதல்ல வந்து தோசைக்கல் வந்து ஒட்ட தான் செய்யும். இது வந்து சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டுமே நான் சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா கழுவி நல்லா எண்ணெயெல்லாம் தடவி நல்லா வச்சா தான் இந்த தோசை வந்து ஈஸியாக வரும், இல்லைனா முதல்ல ஒட்ட தான் செய்யும். இப்போ தோசை முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த அருவாமனையிலே அரிஞ்சு காமிக்கிற பாருங்கள். ரியலான அருவாமனையில் எப்படி நம்ம அறிவோமோ அதே மாதிரியே இதில் ஆனியனும் ஈஸியாக அறிய வருது. ஆனால் வந்து பெண் குழந்தைகள் வந்து இதை வந்து சின்ன குழந்தைகள் இதில் செய்கிறதா இருந்தால் ஆனியன் வந்து கட் பண்ணக்கூடாது, கை வந்து நிச்சயம் அறுபட்டுரும். அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆம்லேட் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். நம்ம அரிஞ்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல்ல பற்ற வச்சாச்சு. அது நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லேட் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடித்து வச்ச முட்டையை வந்து தோசைக்கல்ல ஊற்றலாம். பாருங்கள், நம்மளுடைய ஆம்லேட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு, திருப்பி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஆம்லேட்டு பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்கலாங்க. சூப்பரான நம்மளுடைய ஆம்லேட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசைக்கல்லை பழக்கியாச்சு. இப்போ வந்து இந்த கடாய் வந்து நம்ம எப்படி பழக்கலாம், கடாய் வந்து இதில் என்ன செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நான் இப்போ உங்களுக்கு பூரி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும்.
இப்போ பாருங்களேன், கீழே அந்த குழாய் வச்சு நான் ஊதி விட்றேன் பாருங்கள். நம்ம அந்த காலத்துலலாம் அம்மா வீட்டிலலாம் செஞ்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்போ செய்கிறது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இந்த டயத்தில் நான் குட்டி சப்பாத்தி கட்டையில் சின்னதாக பூரியை தேய்ச்சிக்கிறேன். செய்யும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. சின்னதாக பூரியை இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, பூரி போட்டாச்சு. பாருங்கள், நம்ம எப்போது பூரி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இது பார்க்குறதுக்கு பானிபூரி மாதிரியே இருக்குல்லாங்க. மினி பூரிங்கிறதால பானிபூரி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குட்டி பூரி அழகாக இருக்கலாங்க. அதே மாதிரி குட்டி பிளேட்லேயே நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ரொம்பவே விரும்புவாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த பேனில் வந்து ரோஸ்ட் ஐட்டம்லாம் பண்ணலாம் இல்லையா, மீன் ரோஸ்ட்டு, வேறு ஏதாவது வெஜிடபிள் ரோஸ்ட்டு, இந்த பன்னீர் டிக்கா இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நான் என்கிட்ட இருந்த வாழைக்காலை வந்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த வாழைக்காய் ரோஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வரும்னு பாருங்கள். ஒரு பக்கம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு காமிக்கேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவப்பாக நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய சூப்பரான மினியேச்சர் வாழைக்காய் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ரெடியான வாழைக்காய் ரோஸ்ட்டை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து குழிப்பணியார கல் வந்து நான் சூடு பண்ண வச்சுருக்கேன். குழிப்பணியார கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றணும் இல்லையா, அந்த மாவு வந்து என்கிட்ட மிச்சம் இருந்ததால் அதே மாவுலேயே நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டு குழிப்பணியாரம் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். இதுக்கு வந்து தாளிச்சு கூட்டி தான் நம்ம குழிப்பணியாரம் செய்வோம். ஆனால் உங்களுக்கு இந்த குழிப்பணியாரக்கல் எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தாங்கிறதால நான் எந்த தாளிப்புமே சேர்க்கலை. சும்மா வெறும் இட்லி மாவு மட்டும்தான் அது. அதோட இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழிப்பணியாரக்கல்லில் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது என்ன அழகாக ஈஸியாக வருங்கிறதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், குழிப்பணியாரம் வந்து ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்குன்னு கொடுத்துருக்க கம்பி இருக்குது பாருங்கள், குழிப்பணியாரத்தை திருப்பி விடுறதுக்கு. அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். லைட்டாக டச் பண்ணோடனே பாருங்கள், நான்ஸ்டிக்கை விட ஜாஸ்தி ஈஸியாக நம்மளுக்கு வலிக்கிக்கிட்டு வருது பாருங்கள். இந்த குழிப்பணியாரம் வந்து நான் முதல்ல பழகிறதுக்கு ஒரு தடவை ஊற்றி பார்த்தேங்க. அப்போ ரொம்ப ஓட்ட தான் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் தடவி வச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராகவே வருதுங்க. நல்லா ஈஸியாக வலிக்கிட்டு வருது பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குட்டி குட்டியாக பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்லங்க. ரொம்ப அழகான குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் காமிச்சிருக்கிறேன் அயன் மினியேச்சர் குக்வேர் செட் வந்து 100% ஒர்த்துங்க. இது வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ணுற யூடியூப் சேனல்காரர்களுக்கு மட்டும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மினியேச்சர் குக்வேர் செட் வந்து வாங்கி கொடுத்து அவங்க முகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.